அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன், அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பதிவில் முக்கியமான சில கருத்துக்களை பகிர போகிறேன். அதுவும் ரெகுலர் வருமானம் வர வைக்கிறதுக்கு நம்ம எடுக்கிற முயற்சிகளில் இருக்கிற பிழைகளையும் நான் என்ன மாதிரி யோசிக்கிறேன், ஒருவேளை என்கிட்ட 50 லட்ச ரூபா இருந்தால் நான் இப்போ என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற கருத்துக்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ பதிவு. இந்த வீடியோ பதிவில் ரெகுலர் வருமானம் வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன மாதிரி தவறுகளை பண்ணுவோம், அதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கான வீடியோவும் கூட இது. சரிங்களா? சரி, என்ன மாதிரி தவறுகள் பண்ணக்கூடாது? நம்மக்கிட்ட ஒரு 50 லட்ச ரூபா காசு இருக்குது, உடனே போய் பக்கத்து வீட்டுக்காரவங்க தெரிஞ்சவங்க கிட்ட வட்டிக்கு கொடுத்து அது மூலமாக நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு நினச்சா அரோகரா தான். வட்டிக்கு கொடுத்த காசு திருப்பி வராது. அது எந்தவித லீகல் அக்ரிமெண்ட்டு, எந்தவித லாக்கு கீழேயும் வராது. ஸோ அது உங்களுடைய மனசை பயங்கரமாக பாதிக்கும். நீங்கள் கடன் கொடுக்குறீங்க, சரிங்களா? நீங்கள் வில்லனாக பார்க்கப்படுவீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொடுக்குற வட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு, மன உளைச்சலுக்கு ஆளாவீங்க ஒருவேளை கடன் வாங்கினவர் உங்களுக்கு அந்த காசை திருப்பி கொடுக்காட்டி. இது தொடர்ந்து நம்ம நாட்டில் நடந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் கடன் கொடுத்துட்டு கந்து வட்டி ஆள் வச்சு மிரட்டி வாங்குறது அது ஒரு கொடுமை, சரிங்களா? கடனை வாங்கிட்டு நம்ம தலையில் மிளகா அரைச்சிட்டு போகிறது அதுவும் ஒரு கொடுமை, சரியா? அதனால் காசு வர வைக்கணும். அந்த காசை அதிக ஆசைப்பட்டு இந்த மாதிரி கந்து வட்டி கொடுத்து சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம தான் அழிஞ்சு போவோம். அதனால் லீகலாக நம்ம சிஸ்டத்தில் நம்ம எப்படி ரெகுலர் வருமானம் வர வைக்க முடியுமோ அந்த அப்ரோச்சை தான் நம்ம எடுக்கணும். இந்த 50 லட்ச ரூபா காசில் ஒரு பெரிய போர்ஷனையோ அல்லது ஒரு போர்ஷனையோ கொண்டு போய் நான் ஒரு நகைக்கடையில் போய் ஜுவல்லரி எடுக்கிறேன் அப்படின்னு ஜுவல்லரி எடுத்தீங்க அப்படின்னா செய்கூலி சேதாரத்திலேயே ஏகப்பட்ட காசு போயிடும். இது ஒரு பிழை, இதை நீங்கள் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் அந்த ஜுவல்லரியை நீங்கள் பாதுகாக்கணும். அதனால் அந்த தவறையும் பண்ணாதீங்க. நான் எதுக்குப்பா ஜுவல்லரி வாங்கிக்கிறேன், நான் காயினாக வாங்கிக்கிறேன் அப்படின்னாலும் அந்த காயினுக்கு நீங்கள் 3% ஜிஎஸ்டி, 2% சேதாரம் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் நகைக்கடையிலேருந்து எடுக்கிறப்போ. அது மட்டும் இல்லாமல் அந்த காயினையும் நீங்கள் வீட்டில் பத்திரமா பாதுகாக்க வைக்கணும். அதுக்கப்புறம் அந்த காயினை நீங்கள் விற்க போனீங்க அப்படின்னா அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டில் ஒரு கழிவு ஏற்படும், சரிங்களா? அதாவது மார்க்கெட் ரேட்லேருந்து கம்மியாக தான் உங்களுக்கு கொடுப்பாங்க நீங்கள் விற்க போகிறப்போ. அங்கேயும் ஒரு சேதாரம் வரும், சரிங்களா? காயினுக்குமே இது சின்ன போர்ஷன் தான். இந்த சின்ன போர்ஷனையுமே நீங்கள் பெரிய அமௌண்ட் இல்லையா? இப்போ ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு இந்த மாதிரி காயினாக வாங்குறீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் சில ஆயிரங்களாவது வரும் உங்களுக்கு. அந்த சில ஆயிரங்கிறது நமக்கு ஒரு மந்த்லி எக்ஸ்பென்ஸுக்கு 1 மாதம் 2 மாதத்தை நம்ம ஈஸியாக ஓட்டிட்டு போயிடலாம். அதனால தான் காயின் டைரெக்டாக நகை வாங்குறது வாங்க வேணாம். அதாவது எப்படின்னா உங்களுக்கு ரெகுலர் இன்கம், பாசிவ் இன்கம் வரணும் அப்படின்னா. ஆனால் அதுக்காக நான் தங்கத்தை நீங்கள் வாங்க வேணாம் அப்படின்னு சொல்கிறது கிடையாது. என்கிட்ட ஒரு 50 லட்ச ரூபாய் இருக்குது, நான் எப்படி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி ஒரு பாசிவ் இன்கம்மை நான் இப்போ எடுப்பேன் அப்படிங்கிறதுக்கான வழிமுறையை தான் நான் சொல்கிறேன். அதில் இந்த தங்கம் வாங்குறதுல இந்த குறைகள்லாம் இருக்குது அப்படின்னு சுட்டி காட்டுறேன். செய்கூலி சேதாரம், டாக்ஸேஷன் எல்லாம் இருக்குது. அதை பாதுகாக்கணும். வேணால் திருட்டு பயம் வேறு, காசு போயிடும். நீங்கள் டிஜிட்டலாக இன்வெஸ்ட் பண்ணி அதில் வருமானம் வரலைன்னா கூட பரவாயில்ல. ஆனால் ஃபிசிக்கலாக வாங்கி வச்சு லாக்கருக்கு காசு கொடுத்து அல்லது வீட்டில் வச்சு திருடன் தூக்கிட்டு போனான்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், அம்போ அரோகரா தான். அது பண்ணவே பண்ணாதீங்க. அதே போல் தங்கத்துக்கு செய்கூலி சேதாரம் இல்லாமல் ஜுவல்லரி ஷாப்பில் ஸ்கீம் போடுறாங்க. 11 மாதத்துக்கு மாதம் மாதம் கட்டினா 11 மாதம் கழித்து நீங்கள் நகை எடுத்துக்கலாம். அந்த நகைக்கு 18% சேதாரம் வரைக்கும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த ஸ்கீமில் அந்த 11 மாதமாக இருக்கட்டும் அல்லது 2 வருஷமாக இருக்கட்டும், அந்த ஜுவல்லரி கம்பெனி ஒருவேளை திவால் ஆனால், சப்போஸ் தங்கமயில், கல்யாண் ஜுவல்லரி, டைட்டன் இந்த மாதிரி கம்பெனிகளில் உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட் இருக்குது, ஸ்டாக் இருக்குது, அவங்களுடைய கரண்ட் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ட்ராக் பண்ணலாம். மற்ற கம்பெனிகள்லாம் அவங்க லிஸ்டட் கம்பெனிஸே கிடையாது. அவங்க ஃபேமிலியில் அவங்க கடையில் என்ன மாதிரி லாப நட்ட கணக்கு ஓடிட்டுருக்குங்கிறது நமக்கு தெரியாது. பெரிய கடன் நம்ம நினைப்போம், ஆனால் சடனாக திவாலாயிட்டு மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துட்டு போயிடுவாங்க, நம்ம காசு போயிடும். அதுக்காக நான்
அவங்களெல்லாம் குத்தம் சொல்கிறேன்னு வந்து யோசிக்க வேணாம். நம்ம சேஃபாக இருக்க ட்ரை பண்ணுறோம், புரியுதுங்களா? ஸோ அதனால் இந்த மாதிரி பிழைகளை வந்து பண்ணவே கூடாது. சரி, என்னதான் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 50 லட்சத்தில் வந்து நிலம் வாங்குறேன் அல்லது அந்த நிலத்தில் வீடு கட்டி வாடகைக்கு விட்றேன் அப்படிங்கிற கேட்டகரியும் இருக்கிறாங்க நிறையா பேர் நம்மளில். பண்ணுங்க, உங்களுக்கு உண்மையிலுமே அது பிடிச்சிருந்து உங்களால் வந்து அந்த வீட்டை மெயின்டைன் பண்ணி நிலத்தை வாங்கி அந்த மாதிரி பண்ண முடியும் அப்படின்னா வந்து அதிக பேர்டன், உங்களுக்கு மன உளைச்சலும் அதிகமாக வரும். ஏன்னா நல்ல டெனண்ட்டை வந்து நல்ல வாடகைக்காரரை கொண்டு வந்து உள்ளே வைக்கணும், அவர் வீட்டை நல்லா பார்த்துக்கணும், வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவு இருக்குது, சொத்து வரி கட்டணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கிடைக்கிற வாடகை நீங்கள் போடுற பணத்துக்கு ஒரு நல்ல வந்து முதலீடாக இருக்கணும். இப்போ நீங்கள் 1 கோடி ரூபாய்க்கு வந்து வீடு வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வருஷத்துக்கு எவ்வளோ கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா தான் வந்து ரெண்டே கிடைக்கும் இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில். அதுவும் சென்னை மாதிரி பகுதிகளிலேயே 1 கோடி ரூபாய் வீடுங்கிறதெல்லாம் ரொம்ப குட்டியூண்டி வீடு தான் கிடைக்கும். அதனால் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ரியல் எஸ்டேட்டும் வந்து நம்ம ட்ரை பண்ண வேண்டாம், அதுவும் வந்து பிழை தான். சரிங்களா? ஐடியா வந்து என்னென்னா, 50 லட்ச ரூபாய் இருக்குது, 50 லட்ச ரூபாயை பிரித்து போட்டு ஒரு இன்கம் ஸ்ட்ரீமை நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து நமக்கு வர்ற இன்கம் வர 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 அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜியை அடாப்ட் பண்ணிக்கிறோம். அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ இருக்கிற காலகட்டம் அப்படிங்கிறது நிறைய அசட் கிளாஸ் எல்லாமே விலை ஏறி போய் கிடக்கு. இப்போ கோல்டு பாருங்கள், சடனாக ஏறி இருக்குது. அதாவது என்னென்னா, ஆல்ரெடி ஒரு புல் ரனில் வந்து 70% ஏறிடுச்சு. சரிங்களா? இன்னும் வந்து 30% ஏறிட்டு திருப்பி கரெக்ஷன் கொடுக்கலாம், அல்லது இன்னும் வந்து ஏறிட்டே போகுமா அப்படிங்கிறத சொல்ல முடியாது, புரியுதுங்களா? நம்ம எப்போவுமே ஒரு அசட் கிளாஸில் எப்போ முதலீடு பண்ணணும் அப்படின்னா வந்து அந்த அசட் கிளாஸ் வந்து ஒரு 3-4 வருஷம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணல, அப்படியே கிடக்குது அப்படின்னா தான் நம்ம வந்து அங்கே வந்து கான்ஃபிடென்ட்டாக பல்க் இன்வெஸ்டிங் பண்ணலாம். சரிங்களா? அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ 2013 கோல்டு வந்து பயங்கரமாக விழுந்துச்சு. ஒரு 3 வருஷம் வந்து அப்படியே கடந்துச்சு. அப்போ போய் பல்க் இன்வெஸ்ட் பண்ணவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, எனக்கு தெரியும். பல்க் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கும் வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் வந்துச்சு. ஏன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு வந்து அந்த கோல்டு பெர்ஃபார்மே பண்ணல, அப்படியே தான் கடந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து ஏற ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த புரிதல் வந்து உங்களுக்கு இருக்கணும். சரிங்களா? அதனால் இந்த மாதிரி வந்து பிழைகளையும் வந்து பண்ண வேணாம். ரெகுலர் வருமானம் வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளானு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூச்சுவல் ஃபண்டுக்கிட்ட காசு கொடுக்குறது, அல்லது எல்ஐசி மாதிரி வந்து அந்த யூலிப் பிளான்ஸில் வந்து காசை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து மாதம் வந்து அவங்க ஒரு வட்டி தருவாங்க, அதை வச்சு வாழ்க்கையை ஓட்டலாம் அப்படின்னு வந்து போய் குழியில் விழுந்துடாதீங்க. ரீசன் வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் என்ன வட்டி கொடுக்குறாங்க அதனுடைய தன்மை உங்களுக்கு தெரியுமா? சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளானில் ஈக்விட்டி வந்து என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. சரியா? ஸோ எண்ட் ஆஃப் த டே ஒருத்தர்கிட்ட நம்ம பல்காக காசை கொடுத்துட்டு அதில் இருந்து நம்ம வருமானத்தை வந்து அவரை நம்பி வந்து வாங்கிக்குவோம் அப்படிங்கிறதுல எனக்கு உடன்பாடே கிடையாது. என்ன பண்ண போகிறோம்? எஸ்டபிள்யூபியில் அவங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் முதலீடு பண்ண போகிறாங்க, அவ்வளோதானே. அதை நம்மளே டைரெக்டாக முதலீடு பண்ணி அதிலிருந்து வருமானத்தை வந்து நம்ம எடுத்துக்குவோம். அவங்க எஸ்டபிள்யூபின்னா என்ன பண்ணுறாங்க? ஸ்டாக்கை வாங்கி வச்சுருப்பாங்க, விற்றுட்டு அந்த ஸ்டாக்ல இருந்து வர்ற காசு தானே நமக்கு கொடுப்பாங்க. இனிஷியலாக நம்ம கொடுக்குற காசையே தான் வந்து ஸ்டாக்காக வாங்கிட்டு அதை விற்றுட்டு நமக்கு கொடுக்குறாங்க. இதில் வந்து அவங்க ஒரு கமிஷன் எடுத்துக்கிறாங்க. என்ன ஒரு அட்வான்டேஜ்? அவங்க வந்து ஒரு எக்ஸ்பர்ட், நம்மக்கிட்ட எக்ஸ்பர்ட் லெவல் கம்மியாக இருக்குது, அவ்வளோதானே. அந்த எக்ஸ்பர்ட் லெவலை வந்து ஈஸியாக வந்து நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் தொடர்ந்து மார்க்கெட்டை பார்க்கறது மூலமாக கற்றுக்கலாம். ஸோ பாயிண்ட் நம்பர் 1, இந்த மாதிரி இன்னொருத்தட்ட காசு கொடுத்து நம்ம அதில் இருந்து மாதம் வர வைப்போம் அப்படிங்கிறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. நம்ம கோல்டு, அதுக்கப்புறம் வந்து ஸ்டாக்கு, இதிலெல்லாம் வந்து தனியாக டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதில் இருந்து நமக்கு தோன்ற நம்மளுடைய நாலேஜை வச்சு அதை விற்று காசு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ சிம்பிளான டெக்னிக் தான் நான் சொல்கிறது, வந்து காம்ப்ளிகேட்டட் டெக்னிக் கிடையாது, சிம்பிளான டெக்னிக் தான். இன்றைக்கி சூழ்நிலையில் வந்து எது கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தா பிஜி இன்வெஸ்ட் கம்மியாக இருக்குது. சரி, பிஜி இன்வெஸ்ட்டில் என்ன பண்ணலாம்? ஒரு 10 லட்சம் போடலாமா? தாராளமாக வந்து நான் போடுவேன். ஏன்னா வந்து எனக்கு வந்து பிஜி இன்வெஸ்ட் மேலே கன்விக்ஷன் இருக்கிறதுனால 10 லட்சம் நான் போடுவேன். ஆனால் உங்களுக்கு கன்விக்ஷன் இல்லை அப்படின்னா 1 லட்சம் 2 லட்சத்தோடு நிறுத்திக்கங்க, அதுக்கு மேலே போட வேண்டாம் அப்படிங்கிறது வந்து என்னுடைய சஜஷன். இது நான் ஃபினான்ஷியல் அட்வைசராக அல்லது செபி ரெஜிஸ்டர்டு அட்வைசராக உங்கள்கிட்ட சொல்லலை. நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. என்னுடைய பிரெயினில் இந்த மாதிரி தாட்டு தோணுது, ஒரு சிம்பிள் டெக்னிக்காக தோணுது. இதெல்லாம் பாயிண்ட்டு நீங்கள் வந்து யோசிச்சுக்கோங்க. சரிங்களா? யோசிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி முடிவு பண்ணுங்கள். நான் 10 லட்சத்தை கொண்டு போய் பிஜியின் வீட்டில் போடுவேன். 10 லட்சத்தை இப்போ எங்கள் வீட்டில் வந்து அம்மா அப்பா இருக்கிறாங்க அப்படின்னா சீனியர் சிட்டிசன் ஸ்கீமில் ஆல்ரெடி இன்ட்ரெஸ்ட் வந்து லாக்டு, சரிங்களா, ஹையாக இருக்குது, 8% மேலே இருக்குது. சரியா? அதில் வந்து ஒரு 10% 10 லட்சத்தை வந்து போடலாம். சரிங்களா? இல்லைப்பா என்னாலலாம் வந்து ஸ்டாக் மார்க்கெட்லலாம் ரிஸ்க்கு தாங்க முடியாது அப்படின்னா
அம்மா அப்பா 2 பேர் இருக்கிறாங்கன்னா ஒன்றுமே கிடையாது. அம்மா பேரில் வந்து 30 லட்சம் வரைக்கும் போடலாம், அப்பா பேரில் வந்து 30 லட்சம் வரைக்கும் போடலாம். 2 பேருமே சீனியர் சிட்டிசனாக இருந்தால். தயவு செஞ்சு இந்த 50 லட்சத்தை 25 லட்சம்னு அவங்கள்ட்ட கொடுத்து போஸ்ட் ஆஃபீஸில் சீனியர் சிட்டிசன் ஸ்கீமில் போட்டுட்டு மாதம் 10,000 ரூபா வரும். அதை வந்து 15,000 கிட்ட வருங்க. மாதம் 15,000 ரூபா வரும். ஒரு 25 லட்சத்துக்கு 15,000 17,000 வரும். இன்னொரு 25 லட்சத்துக்கு 15,000 17,000 வரும். சூப்பரான ஸ்கீமு. போட்டுட்டு நிம்மதியாக இருங்க. எந்த வித பயமும் இல்லை. உங்கள் கேபிட்டல் வந்து லாஸே ஆகாது. 5 வருஷம் கழிச்சு அந்த 50 லட்ச ரூபா திருப்பி வந்துடும். உங்களுக்கு மாதம் வட்டியும் வந்துடும். ஜஸ்ட்டு போஸ்ட் ஆஃபீஸில் மட்டும் போடுறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் அந்த கன்சர்வேட்டிவ் ஸ்கீமை சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 8% மேலே வட்டி வரும். அதை வச்சுட்டு நிம்மதியாக இருங்க. உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா, கொஞ்சம் நான் ரிஸ்க் எடுக்கிறேன், எனக்கு வந்து ரிட்டர்னும் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான ஸ்ட்ராட்டஜியாக தான் நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறேன். இப்போது இது வந்து யாருக்கு பொருந்தும் அப்படின்னா, எனக்கு போஸ்ட் ஆஃபீஸில் இருந்து அந்த வர்ற இன்கம் வரலைனாலும் பரவாயில்ல, என்னுடைய லைஃப்பை வந்து என்னால் மேனேஜ் பண்ணிக்க முடியும், ஏன்னா எனக்கு பேக்கப் இருக்குது, நான் சம்பாரிச்சிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நபர்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம். அப்போ என்ன பண்ணலாம், ஒரு 10 லட்சத்தை போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமில் போடலாம், ஒரு 10 லட்சத்தை பிஜி இன்வெட்டில் போடலாம், ஒரு 10 லட்சத்தை டைரெக்டாக ஸ்டாக்கில் டிவிடெண்ட் இன்கம் தர்ற மாதிரி இருக்கிற நல்ல வேல்யூவேஷனில் இருக்கிற ஸ்டாக்கை நீங்கள் வாங்கிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹீரோ மோட்டார் கார்ப்பு, ஐடிசி, விப்ரோ, இந்த மாதிரி ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல ப்ளூ சிப் வேல்யூவேஷன் கம்பெனி மட்டும்தான். சரிங்களா? நம்ம வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த அறிவு புரிதல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடச்சிருக்கும். அது மூலமாக நீங்கள் கிராஜுவலாக பில்டு பண்ணணும். அதுதான். இப்போ போஸ்ட் ஆஃபீஸில் போய் 10 லட்சத்தை டேரெக்டாக போடலாம், ஆனால் ஸ்டாக்கில் வந்து 10 லட்சத்தை டேரெக்டாக ஒரே நாளெல்லாம் நீங்கள் வாங்கக்கூடாது. கிராஜுவலாக தான் பில்டு பண்ணணும். சரிங்களா? அதே போல் பிஜி இன்வெட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சு 10 லட்ச ரூபா நீங்கள் வந்து டேரெக்டாக போடுற அளவுக்கு கன்விக்ஷன் இருக்குன்னா போட்டுக்கோங்க. ஏன்னா 140 ரூபாய்க்கு வாங்கினவங்கலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ 80 ரூபாவில் வந்து அந்த கன்விக்ஷன் வரலை அப்படின்னா வந்து நம்ம வந்து பண்ணுறது தப்பு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ பிஜி யூனிட் வந்து 80லேருந்து 60 போகலாம். ஆனால் வந்து 60 போகிறதுக்குள்ளே நீங்கள் போட்ட காசையே திருப்பி டிவிடெண்டாக வந்து கொடுத்துரும். நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறதுனால தான் நான் உங்களுக்கு பிஜி இன்வெட்டை நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ பிஜி இன்வெட்டு, இப்போ நான் சொன்ன இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸு, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கோல்டு பீஸும் வந்து வாங்கிக்கலாம். ஆனால் இது 3லேயுமே ரிஸ்க் இருக்குது. கோல்டு பீஸு ஆல்ரெடி 70% ஏறிடுச்சுன்னு சொல்லிட்டேன். இன்னமும் வந்து கோல்டு மேலே ஏறுமா ஏறாமல் இருக்குமா, அது வந்து ப்ராபபிலிட்டி வந்து ஒரு 20%. புரியுதுங்களா? அதாவது ஏறலாம், இன்னும் ஒரு 1.5 வருஷத்துக்கு ஏறலாம். அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து அப்படியே ஸ்டேபிளாக நிற்கும். புரியுதுங்களா? அதாவது என்னென்னா கோல்டில் அந்த ரிஸ்க் இருக்குது. கோல்டுனால உங்களுக்கு வந்து உங்களுடைய காசை பெரும்பாலும் இழக்க மாட்டீங்க. சரிங்களா? ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குமா அப்படிங்கிற அந்த கேள்வி தான் வந்து அந்த ரிஸ்க் தான் இருக்குது கோல்டை பொறுத்த வரைக்கும். பிஜி இன்வெட்டில் ஒரு ஹைப்ரிட் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, உங்களுக்கு ஸ்டாக் அளவுக்கு வந்து ரிஸ்க் கிடையவே கிடையாது. புரியுதுங்களா? ஆனால் அதில் கோல்டை விட கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா வந்து அது ஹைப்ரிட் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. அவங்க வந்து எப்படின்னா அந்த பவர் டிரான்ஸ்மிஷன் அசட்டை வந்து வச்சுக்கிட்டு அது மூலமாக வர்ற அந்த பவர் டிரான்ஸ்மிஷனுக்கு வர்ற கமிஷன், அந்த ஃபீயை வந்து எடுத்து அந்த யாரெல்லாம் யூனிட் ஹோல்டர்ஸோ அவங்களுக்கு வந்து திருப்பி கொடுத்துட்ருக்குறாங்க. சரிங்களா? இந்த பிஜி யூனிட்டு உங்களுக்கு வந்து எந்தவித இன்கமும் இல்லை அப்படின்னா வந்து பிஜி யூனிட்லேருந்து வர்ற அமௌண்ட்டெல்லாம் வந்து நல்ல டாக்ஸேஷன் பெனிஃபிஷியலாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி சேலரி கிளாஸாக இருக்கீங்க, 30% வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பிஜி யூனிட்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் டேக்ஸ் அதிகமாக கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டாக்ஸேஷனையும் புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி முதலீடு பண்ணணும். அந்த தவறு வந்து பண்ணிடாதீங்க. டாக்ஸேஷன் புரியாமல் சும்மா நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்காக போய் இன்வெஸ்ட் பண்ணிட வேண்டாம். ஸோ பிஜி இன்வெட்டு, கோல்டு பீஸு, அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்லையுமே நான் சொன்ன டிவிடெண்ட், ஈல்டு, குவாலிட்டி ஸ்டாக்ஸு நல்ல வேல்யூவேஷன் ஜோனில் பிடிக்கணும். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ரிலேட்டிவாக வந்து உங்களுக்கு நல்ல சேஃபான ஸ்டாக்ஸ் தான். ஏன்னா வந்து ஸ்மால் கேப் மிட் கேப்பை கம்பேர் பண்ணும்பொழுது இந்த மாதிரி ஒரு லார்ஜ் கேப்பில் நீங்கள் வந்து பொசிஷன் எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்ல வருமானத்தை வந்து தரதான் செய்யும். அது டிவிடெண்டாக கொடுக்கும். அப்படி இல்லைன்னா நல்ல ஹை க்ரோத் பொட்டன்ஷியல் இருக்கிற ஸ்டாக்ஸு ரொம்ப நாளாக கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. உதாரணமாக HDFC பேங்காக இருக்கட்டும், கோட்டக் பேங்காக இருக்கட்டும், ஆக்சிஸ் பேங்காக இருக்கட்டும், அல்லது டாக்டர் ரெட்டியாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து நல்ல வேல்யூவேஷன் ஜோனில் இருக்கிற பங்குகள் தான். சரிங்களா? இந்த பங்குகளை நீங்கள் வந்து வாங்கி வச்சுட்டு அதை வந்து வெயிட் பண்ணணும். சரிங்களா? அதாவது எப்படின்னா அதுக்குன்னு ஒரு காலம் வரும், நல்ல வந்து ஓவர் வேல்யூவேஷன் ஜோனுக்கு போகும்ல, அப்போ வந்து நீங்கள் வந்து அதை விற்றுட்டு டெப்ட் ஃபண்டுக்கு போட்டுக்கணும். உங்களுக்கு இம்மீடியட் நீடுக்கு ஒரு 10 லட்சத்தை டெப்ட் ஃபண்டில் நீங்கள் வந்து வச்சுக்கணும். புரியுதுங்களா? இந்த டெப்ட் ஃபண்டுன்னா என்னது? நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து 10 லட்சம் போட்டிருக்கீங்க, அதுலேருந்து எப்படியா இருந்தாலும் ஒரு இன்கம் வரப்போகுது. இன்னொரு 10 லட்சத்தை ஒரு டெப்ட் ஃபண்டில் வைக்கிறது மூலமாக அந்த போஸ்ட் ஆஃபீஸ் இன்கம் ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக வந்து
தேவைப்படுற இன்கம்மை இந்த டெப்ட் ஃபண்டுலேருந்து டைரெக்டாக உருவிக்கலாம். ஏன்னா டெப்ட் ஃபண்டு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு என்ன எப்படி கொடுக்குற அதே ரிட்டர்னை தான் கொடுக்க போகுது. சரி, இப்போ டெப்ட் ஃபண்டில் வந்து அந்த மாதிரி ரிட்டர்ன் தராது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சூர்யோதய் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்லலாம் வந்து 9% மேலே வட்டி தர்றாங்க. அங்கே வேணால் வந்து போய் 5 லட்சத்தை லாக் பண்ணிக்கோங்க. ஸோ எஃப்டி, டெப்ட்டு, போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமு ப்ளஸ் கோல்டு பீஸு, நல்ல இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸு, பிஜி இன்வெட்டு ப்ளஸ் ஆர்பிஐ ஃப்ளோட்டிங் ரேட் பாண்ட் ஃபண்டு, இதுக்குள்ளே நீங்கள் பொசிஷனை எடுத்துட்டு நீங்கள் வந்து உங்களுடைய ரெகுலர் வருமானத்தை நீங்களே வந்து குட்டி குட்டியாக விற்று உங்களுடைய நாலேஜையும் வந்து வளர்த்துக்கிட்டு அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய ரெகுலர் வருமானத்தை வர வைக்கலாம். இது வந்து கமிஷன் ஃப்ரீ ஸ்ட்ராட்டஜி. அதே சமயம் ரிஸ்க்கு வந்து ரொம்ப அதிகம் எடுக்காத ஸ்ட்ராட்டஜி. அதே சமயம் டைவர்சிஃபிகேஷன் வந்து நல்லா இருக்கிற ஸ்ட்ராட்டஜி. அதே போல் இது ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி. இந்த சிம்பிள் ஸ்ட்ராட்டஜியிலேருந்து நீங்கள் மார்க்கெட் கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ரீபேலன்சிங்கும் பண்ணிகிட்டே வரணும். இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக தான் நீங்கள் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக ஆப்ரேட் பண்ணுவீங்க. புரியுதுங்களா? தொடர்ந்து மார்க்கெட்டை கேட்டுகிட்டே வரும்பொழுது ரொம்ப எஃபிஷியண்ட்டாகவே ரெகுலர் வருமானத்தை பெருக்கலாம். நான் பல வீடியோக்கள் ரெகுலர் வருமானம் பற்றி பேசியிருக்கிறேன். பட் இருந்தாலும் இதில் உங்களுக்கு ஓரளவு ஐடியா தான் கொடுத்துருக்குறேன். கொஞ்சம் குழப்புற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள். நான் வந்து இன்னொரு வீடியோ பதிவில் இன்னும் கிறிஸ்பாக கூட நான் போட ட்ரை பண்ணுறேன். அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில் எல்லா அசட் கிளாஸுமே ஏறி இருக்குங்க. ஸோ உங்கள்கிட்ட காசு இருந்துச்சுன்னா என்ன கேட்டால் நீங்கள் நல்ல ஃபிக்ஸட் இன்கம், அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸு, ஆர்பிஐ ஃப்ளோட்டிங் ரேட் பாண்ட் ஃபண்டு அல்லது டெப்ட் ஃபண்டு, இந்த மாதிரி இடத்துல நிறையா கேஷ் ரிச்சாகவே இருங்க. இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு உங்களுக்குன்னு ஒரு காலம் வரும். சரிங்களா? ஸோ கிராஜுவலாக பில்டு பண்ணுங்கள். ஸ்டாக் மார்க்கெட் இப்போ தான் வந்து கரெக்டாக ஆரம்பிச்சிருக்கு. லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸுமே வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஜோனில் தான் இருக்குது. ஸோ இந்த 50 லட்ச ரூபாய் ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் இப்போதைக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எஃப்டி மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டில் போட்டுட்டு, அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமு, எஃப்டி, அந்த மாதிரி டெப்ட் ஃபண்டு, இந்த மாதிரி ஸ்கீம்ஸில் போட்டுட்டு ஒரு 7% வந்து 7.5% கிடைச்சாலும் பரவாயில்ல, அந்த இன்கம்மை வந்து செலவு பண்ணுங்க. ஆனால் நான் சொன்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டோடைய தன்மையை புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய பொசிஷனை ஸ்லோவாக பில்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா இந்த காலகட்டத்தில் எல்லாமே வந்து விலை அதிகமாக இருக்குது. நம்ம போயிட்டு நான் சொன்னேங்கிறதுக்காக பிரித்து பல்காக டப்புன்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த அசட் கிளாஸ் வந்து கீழே போய் அதுக்கப்புறம் டைம் கரெக்ஷன் கொடுத்து எந்திரிச்சு லாங் டேர்மில் வரும். புரியுதுங்களா? அதனால் இப்போ வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா கிராஜுவலாக பில்டு பண்ணுங்கள். நல்லா கேஷ் ரிச்சாக இருங்க. எஃப்டியில் போட்டு வர்ற ரிட்டர்னை வச்சு காலத்தை ஓட்டுங்க. அதுக்கப்புறம் நான் சொன்ன அசட் கிளாஸ் எல்லாம் வந்து கிராஜுவலாக பொசிஷனை பில்டு பண்ணிக்கிட்டே வாங்க உங்களுடைய கன்விக்ஷனை பொறுத்து. அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக உங்களுக்கு வாய்ப்புகள் லக்கெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நல்லா வந்து நீங்கள் வந்து பல்காக உள்ளே இறக்குங்க. அதாவது எப்படின்னா பல்காக உள்ளே இறக்குறேன்னு சொல்லி 50 லட்சத்தையும் மொத்தமாக வந்து ஒரு அசட் கிளாஸில் போட்டுறாதீங்க, அல்லது 20 லட்சத்தையும் ஒரு அசட் கிளாஸ்லேயும் போட்டுறாதீங்க. நம்மளுடைய கேப்பு வந்து 10 லட்சங்கிறது ஒரு கேப்பு, எஃப்டிக்கு 5 லட்சங்கிறது ஒரு கேப்பு, அந்த மாதிரி வந்து வச்சிருக்கிறோம். சரிங்களா? இப்போது சீனியர் சிட்டிசன் ஸ்கீம்லாம் 50 லட்சமும் போடலாம் போஸ்ட் ஆஃபீஸ் நம்பி. அது கேப்பு இல்லாத ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு. 30 லட்சங்கிறது அவங்க வச்சிருக்கிற கேப்பு பெர் ஹெட்டு, அது டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. நான் சொல்கிற கேப்புங்கிறது ஸ்டாக்குக்கு கேப்பு, பிஜி இன்வெர்ட்டுக்கு கேப்பு, கோல்டு பீஸுக்கு, இந்த 3 இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் வந்து மேக்ஸிமம் கேப்பு உங்களுடைய ரிஸ்க் லெவலை பொறுத்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கிராஜுவலாக பண்ணணும் நண்பர்களே. நீங்கள் நான் சொன்னேங்கிறதுக்காக நீங்கள் போயிட்டு டப்புன்னு வந்து பண்ணிடாதீங்க. அசட் கிளாஸ் வந்து பிஜி இன்வெர்ட் இன்னும் உடையலாம், கோல்டு பீஸ் கூட இன்னும் கீழே கரெக்ட் ஆகலாம், ஸ்டாக்கு கூட இன்னும் கீழே கரெக்ட் ஆகலாம். இந்த ரிஸ்க் இருக்குங்கிறத புரிஞ்சுக்குங்க. புரிஞ்சுட்டு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை தொடர்ந்து மானிட்டர் பண்ணிகிட்டே வாங்க. உங்களுக்கு கிராஜுவலாக வேல்யூவேஷன் ஜோனில் எல்லாமே வந்து என்டர் ஆகும். இப்போ என்ன கேட்டிங்கன்னா ஹீரோ மோட்டார் கார்ப்பு, இந்த ஐடிசி, இது எல்லாமே வேல்யூவேஷன் ஜோனில் தான் இருக்குன்னு சொல்லுவேன். அதுக்காக கீழே இறங்காதுன்னா அர்த்தம் கிடையாது. கீழே போகலாம். கீழே போனாலும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் வாங்குற மாதிரி இருக்கணும். புரியுதுங்களா? ஏன்னா டிவிடெண்ட் ஈல்டிங் ஸ்டாக்கு. அதே போல் வேல்யூவேஷன் ஜோனில் டாக்டர் ரெட்டி வந்து உங்களுக்கு டிவிடெண்ட் இன்கம் வரலைன்னாலும் அது க்ரோத் வந்து காட்டும். அப்போ க்ரோத் காட்டும் பொழுது அதை டிவிடெண்டாக நீங்கள் நினச்சிட்டு அப்போ வந்து விற்கணும் ஓவர் வேல்யூவேஷன் ஜோனுக்கு போகும்போது. புரியுதுங்களா? அந்த காசை கொண்டு வந்து எஃப்டிலையோ டெப்ட்லையோ அப்போ மூவ் பண்ணி உங்களுடைய 50 லட்சத்தை வந்து கேபிட்டல் அப்ரிசியேஷனும் வந்து அதிகமாக்கி பெருக்கி அதை கொண்டு வந்து டெப்டில் போட்டு அதிலிருந்து நீங்கள் வந்து இன்கம் வந்து எடுக்கிறீங்க. இது எல்லாமே நீங்களே உங்கள் காசை புரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது மூலமாக தான் நிறையா வந்து நீங்கள் வந்து கமிஷனை வந்து தவிர்ப்பீங்க. இந்த ப்ராசஸில் நீங்கள் எந்த தவறு பண்ணாலும் அது வந்து மினிமலாக வந்து
தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் கிராஜுவலாக தான் பில்டு பண்ணுறீங்க. ஸோ இந்த ப்ராசஸ்லேயே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸு, எக்ஸ்பென்ஸு, அனுபவம், நாலேஜ் இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிப்பீங்க. உங்களுக்கு பின்னாடி வந்து இது ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். ஏன்னா உங்கள் காசுக்கு நீங்கள் தான் ராஜா, நீங்களே வந்து மேனேஜ் பண்ணுறீங்க. சரி நண்பர்களே, நான் வேறு எதுவும் சொல்ல மறந்துட்டேன்னா சொல்லலை நினைக்கிறேன். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.